ஓகே கைஸ், ஸ்கிரீன் தெரியுதா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ரோ தெரியுது. ஓகே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுக்க போறோம், which are group functions. ஓகே, and set operators. ஃபைனா? ஸோ குரூப் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெச்ஆர் கேட்குறாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகஸ்டின் வந்து ஹெச்ஆர். ஸோ அகஸ்டின் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது, என்ன அப்படின்னா வந்து அகஸ்டின் எனக்கு வந்து டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, the total count of employees in the delivery department and sum of salary by each department. For example, if you have a 5 department, ஒரு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு salary கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஈச் டிபார்ட்மெண்ட்ல வந்து 5, 6, 7 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஈச் டிபார்ட்மெண்ட்க்கு அப்படின்னா, ஸோ அந்த எம்ப்ளாயி எல்லாம் சேர்த்து நம்ம எவ்வளவு salary கொடுக்குறோம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ், குரூப் வைஸ், டோட்டல் இந்த மாதிரி வந்து requirement வரும்போது we have these functions called group functions. Okay, we have a group functions called count, sum, average, minimum, maximum. So these are the only 5 group functions we have in Oracle. Okay, okay, fine. See, let's see the real time scenario now. HR wants to know how many employees are there in each department. Okay, audio கேட்கலையா உங்களுக்கு யாருக்காச்சும்? கைஸ், ஆடியோ கிளியரா இருக்கா இல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? audible. கிளியரா இருக்கு ப்ரோ. கிளியரா இருக்கா? ஓகே, ஃபைன். Yes, thus check from your end. Okay, okay. See, Augustine is HR, so he's getting a requirement. HR wants to know how many employees are there in each department. Okay, let me show you that employees table again. நமக்கு ஒரு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எம்ப்ளாயிஸ் டேபிள் தான். சரி, அதில் தான் எல்லாமே கொரி பண்ணி ஆகணும். எம்ப்ளாயிஸ் அடிஷ்னலாக வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், பட் if you keep on practicing that same table na you will use to it. உங்களுக்கு அதுல ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அதான் சேம் டேபிள்ல வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, see, நமக்கு எத்தனை, நமக்கு ஆக்சுவலி என்ன கொரி கேக்குறாங்க, HR wants to know how many employees are in each department, right? இதெல்லாம் எம்ப்ளாயிஸ் கவுண்டா? இது வந்து டோட்டல் வந்து ஒரு கம்பெனில நமக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? 107 எம்ப்ளாயி இருக்காங்க, ரைட்? Total count. Let me talk the total count of this employees. Count star. Actually, total count பார்க்குறது நம்ம count star யூஸ் பண்றோம், right? So in the companyல we have 107 employees. Fine guys? கரெக்டா புரியுதா? இது just listen பண்ணுங்க. 107 employees இருக்காங்க. Okay. Again, let's start from employees. Okay. நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா? டிபார்ட்மெண்ட்ஸ் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, ஆல்மோஸ்ட் ஒரு 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா? அந்த டிபார்ட்மெண்ட் நேம் என்ன? வேற ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இது ஜாயின் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபெச் பண்ணுவீங்க. நவ் ஐ எம் ஷோயிங் யூ as a separate. ஓகே, we have a departments table also. இங்க வந்து see 10 என்ன டிபார்ட்மெண்ட்? அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். 20 means it's a marketing department, 30 means it's a purchasing department, and 40 HR department, 50 shipping department, 60 IT, so sales department. So இவ்ளோ departments we have, right? எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம டோட்டலா? 27 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் நமக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? 107 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ரைட்? So every employees will come under single or will come under any one department. இப்போ நான் ஆண்டனி இருக்குன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியும், either சேல்ஸ், ஓகே, ஆர் HR ஆர் எனி ஒன். ஓகே, இப்போ அகஸ்டின்னா you will be working in a HR department, ரைட்டா? இப்போ யேசுதாஸ்னா you will be working under IT department. So இந்த மாதிரி வந்து every person will be working in one department. Okay, let's check the department again. So இப்போ என்ன கேக்குறாங்க HR அப்படின்னா, எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் கவுண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்ல எத்தனை
எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்ட்டு கவுண்ட் வேணும். ஓகே ஃபைன். லெட்ஸ் கோ டு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா வந்து select count, அதாவது here it will come as a group functions, okay, from table name group by here வந்து order by whatever it is group by. okay, இங்க என்ன பண்றோம்னா நம்ம எதை பேஸ் பண்ணி இப்போ HR வந்து he wants the count based on department, each department, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம் அப்படின்னா எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ண போறோம். ரைட், இதுதான் நம்ம குரூப்பிங் காலம். ஓகே, எப்பவுமே வந்து குரூப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு குரூப்பிங் காலம் இருக்கணும், அதுக்கப்புறம் குரூப்பிங் ஆப்ரேட்டர் இருக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ லெட்ஸ் டேக் கவுண்ட் ஆஃப் 1. இதை ஜஸ்ட் பாருங்க எப்படி நான் கொரி எழுதுறேன்ட்டு. ஓகே, and department ID from employees. okay, group by department ID. இந்த group by class ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எதுக்கு இந்த group by class? நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி தான் குரூப் பண்ண போறோம். இதை குரூப் பண்ணி எவ்ரி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து நமக்கு எவ்வளவு கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு we are going to check now. right, let me execute this first and you will understand what is going to happen. வந்துச்சா? டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல we have 6 employees. இங்க alias name போட்டுக்கலாம் as a employee count. okay, it is easy for you guys to understand. so employee count department ID 100ல we have 6 employees, department ID 30ல we have 6 employee ID. so ஒரு எம்ப்ளாயி மட்டும் அவன் எந்த டிபார்ட்மெண்ட்லயும் வராம தனியா நிக்கிறான். so maybe futureல maybe they will all that. okay, and 90ல we have some 3 employees, 70 100ல we have employees. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இதுக்கு இந்த கவுண்ட் எடுத்து நம்ம ஈஸியா யார் கொடுத்துடலாம், ஹெச்ஆருக்கு வந்து we can send the report. புரிஞ்சுதா கைஸ்? இது ஜஸ்ட் சிம்பிள் நான் சொல்றேன். இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது ஜஸ்ட் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குரூப் பை எந்த காலமா குரூப் பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க ரெக்குயர்மெண்ட். எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னாவே உனக்கு குரூப் பண்ண வேண்டிய காலம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி தான். டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு கவுண்ட் வந்து எடுக்க போறோம். இது வந்து கவுண்ட்ங்கிறது வந்து ஒரு குரூப் ஃபங்க்ஷன். அதே மாதிரி we have a sum, average, min, max. okay, next what is the next? we are going to see the sum. okay, next real time scenario. so I'm getting a requirement from my boss saying finance wants total salary paid by each department. okay, இது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஜஸ்ட் கவுண்ட் இடத்துல வந்து நம்ம வந்து சம் போட போறோம். select sum of salary, department ID from employees group by department ID. என்ன கேக்குறாங்க? டிபார்ட்மெண்ட் ஈச் டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளவு டோட்டல் salary வாங்குறாங்க. தட்ஸ் கால்ட் சம். சம் மீன்ஸ் இட் வில் ஜஸ்ட் சம் பண்ணும். அதாவது எல்லா சேலரியும் இட் வில் ஜஸ்ட் சம் அண்ட் கிவ் யூ த டேட்டா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஜஸ்ட் இது எல்லாமே ஜஸ்ட் ரன் பண்றேன். சம் மட்டும் செலக்ட் சம் ஆஃப் salary, okay, from employees. என்ன கொடுக்கும்னா it will give you all the total salary in the employee table. salary total salary of the company, which means 6,91,000. எனக்கு இப்படி டோட்டல் வேணும், எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா வேணும் அப்படின்ற போது தான் we are getting this query. okay, so department wise group by department ID ன்னு போட்டோம்னா will get the department wise total salary. okay, so department ID 100ல total salary is 51,000. so நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி department wise department ID 100ல we are having 6 employees. so total salary of 6 employees 51,600. புரிஞ்சுதா?
ஸோ அதான் சம்ன்ற ஒரு குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ்ல படிச்சிருப்பீங்கல்ல நம்ம மேக்ஸ்ல. என்ன ஆவரேஜ்னா? ஆவரேஜ் சேலரி. இப்போ ஒரு அகஸ்டின் வந்து ஒரு 10,000. மேக்ஸிமமும் இல்லாம நோ, ஆவரேஜ்னா ஜஸ்ட் இப்போ ஆண்டனி ஒரு 5,000 சேலரி, அகஸ்டின் 10,000 சேலரினா ஆவரேஜ் சேலரி எவ்வளோ ரெண்டு பேர்த்து சேர்த்து? 7.5 தானே? இப்போ அது ஆல்ரெடி அதான் மேக்ஸ். மேக்ஸிமம்க்கும் மினிமம்க்கும் சென்டர்ல. புரியல என்ன ப்ரோ? மேக்ஸிமம்க்கும் மினிமம்க்கும் சென்டர்ல. யா ரைட், அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக மேக்ஸ் வைஸாக போடும்போது ஆண்டனி சேலரி வந்து 5,000, அதுக்கப்புறம் அகஸ்டின் சேலரி 10,000 அப்படின்னா, ஸோ ஆட் பண்ணி 15,000 டிவைடட் பை 2 தான் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி, ரைட்டா? ஸோ இதை வந்து ஐடென்டி பண்ணுறதுக்கு வெரி யூசிங் ஏபிஜி ஒரு கமாண்ட். ஏபிஜி salary, comma, in this time, my boss wants job role wise, they want the average salary. நமக்கு ஜாப் ரோல் இருக்கா இங்க எம்ப்ளாயிஸ் டேபிள்ல? ரைட், நமக்கு நிறைய ஜாப் ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை ஜாப் ரோல் இருக்கு? ஜாப் ஐடி இங்க ஏடிவிபி ஒரு ஜாப் ஐடி இருக்குது, ஐடி ப்ரோக்ராமர் ஒரு ஜாப் ஐடி இருக்கு. ஸோ இந்த ஜாப் ஐடியில எவன், வாட் இஸ் த ஆவரேஜ் salary? It is not a total salary I'm asking, they are asking average salary, which means maximum, யார சொன்னாங்கல maximum minimum சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு salary average. Okay, let's take this query. Average salary இங்க வந்து we will get the job ID as a column because this is the grouping column we are going to group, right? Job ID from employees group by job ID, ரைட்? நீங்க இப்படி மாத்தி போட்டுக்கலாம். ஸோ இப்படி மாத்தி போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டு ஐடென்டிஃபை. நீங்க காலம் என்ன ஆர்டர் வேணா போட்டுக்கலாம், நீங்க எழுதுறதான் கொரி. ஓகேவா? ரைட், ரன். கைஸ் புரிஞ்சுதா? ஐடி ப்ரோக்ராமர்ல வந்து ஆவரேஜ் salary எவ்வளோ? 5,760. அதே மாதிரி அக்கௌண்ட் மேனேஜர் இஸ் ஆவரேஜ் salary 12,000. அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து we have 8,300 as a average salary. So SS clerk வந்து we have 3,215. Okay, this is the average salary for each job role, right? Minimum, simple, minimum max அதே கான்செப்ட் தான், அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி. ஜஸ்ட் இங்க யூஸ் பண்ண பாத்தியா? என்ன யூஸ் பண்ண? சம் ஆஃப் salary யூஸ் பண்ண பாத்தியா? அந்த சம்முக்கு பதிலா மினிமம் போட்டுற வேண்டியதுதான். என்ன கேக்குறாங்க? ஈச் டிபார்ட்மெண்ட்ல யாரு மினிமம் salary வாங்குறாங்களோ அதோட ரிசல்ட், அது ஆக்சுவலா அதோட எம்ப்ளாயிஸ் ரிசல்ட் எனக்கு வேணும். Okay, who is getting less salary, minimum salary? Okay, min salary, right? All the department ID எவ்வளவு minimum salary? So in the department க்கு இது minimum salary. Okay, in the department ID 90 க்கு we have 17,000 as a minimum salary. அதே மாதிரி we have a max salary போட்டிங்க அப்படின்னா you will get max salary. Department ID 90 we have 12,000 as a max salary. Department ID 30 we have 11,000 as a max salary. Guys, இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா இல்லாம எனக்கு வந்து என்டையர் கம்பெனில who is getting max salary அப்படினா எப்படி போடுவீங்க? Select max salary from employees. புரிஞ்சுதா? 20, அதாவது என்டையர் கம்பெனில ஒரே ஒருத்தன் 24,000 salary வாங்குறான். ரொம்ப கம்மி இல்ல டோட்டல் கம்பெனில. ஓகே, மினிமம் salary யார் வாங்குறான் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கலாம். ஓகே, குரூப் ஃபங்க்ஷன்ல வராது உங்களுக்கு. ஓகே, I mean 2,100 தான் மினிமம் salary. யார் இப்பெல்லாம் 2,100 வாங்கிட்டு இருக்கா கைஸ்? ஒன் டே salary இப்பெல்லாம் இல்லையா? ஓகே, இவ்வளவுதான் கைஸ் குரூப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ஃபைன். மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து கமிலஸ் சம்திங். ஓகே, மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து குரூப் ஃபங்க்ஷன்ஸ்
will ignore null values. ஓகேவா? குரூப் ஃபங்க்ஷன் null values இக்னோர், which means empty values, null values இக்னோர் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்க கவுண்ட் 1 எடுத்தீங்க அப்படின்னா அந்த கவுண்ட் வந்து எதுல வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? வேல்யூ இல்லாம இருக்கிறது கவுண்ட் எடுத்துக்காது. ஓகே ஃபைன் கைஸ். இப்போ இன்னொரு இருக்கு, ஹேவிங் கிளாஸ் போடலாம். ஓகே ஓகே கைஸ், எனக்கு வந்து இந்த இதுதான் வந்து ஆவரேஜ் salary வந்து குரூப் பை. இந்த ஒவ்வொரு ஜாப் ஐடிக்கும் இதுதான் ஆவரேஜ் salary. ஓகேவா? எனக்கு இந்த ஆவரேஜ் salary வந்து salary வந்து கிரேட்டர் than 10,000 தான் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்க ஹேவிங் கிளாஸ். அதாவது நமக்கு நார்மலா வந்து வேர் கிளாஸ் போடுவோம், பட் நம்ம குரூப் பை யூஸ் பண்ணும்போது குரூப் பைக்கு அப்புறம் ஹேவிங் போடுவோம். ஹேவிங் ஏவிஜி salary is greater than 10,000. அதாவது 10,000. ஈவன் ஆவரேஜ் சேலரிலேயே 10,000க்கு மேல எந்த எந்த டிபார்ட்மெண்ட் ஆர் எந்த ஜாப் ஐடி வாங்குறாங்களோ அதோட ஃபில்டர் அவுட் வேணும் அப்படின்னா we should get this. ஸோ இவ்வளோ ஜாப் ஐடி மட்டும்தான் ஆவரேஜ் சேலரியா 10,000 மேல வாங்குது இல்லையா? இதுவும் ஒரு ஃபில்டர் காலம் தான் ஹேவிங், ரைட்? ஹேவிங் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஹேவிங் ஆவரேஜ் salary is greater than 10,000. இந்த மாதிரி மல்டிபிள் ஃபில்டர் கண்டிஷன் போடலாம். இதெல்லாம் நீங்க போட 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 உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ரைட்? ஓகே, இவ்வளவுதான் கைஸ் குரூப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது ஜஸ்ட் நான் இதுக்கு உங்களுக்கு அமுச்சு விடுறேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக. நெக்ஸ்ட் வில் கோ டு செட் ஆப்ரேட்டர்ஸ். இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் இஸ் செட் ஆப்ரேட்டர்ஸ்? தேர் நத்திங் பட், நமக்கு ஒரு 2 டேபிள்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஓகேவா? டேபிள் 1 டேபிள் 2 இருக்குன்னு வைங்களேன். அந்த டேபிள் 1 டேபிள் 2ல if we have some matching records or non matching records, அந்த 2 tables கம்பேர் பண்ணனும். so in this scenario வந்து we are gonna use this set operators, right? okay, இங்கே பார்க்கலாம் நீங்க. we have 4 kind of sets operators: union, union null, intersect and minus. okay, என்ன சொல்ற யூனியன்னா? combines both tables records and removes the duplicate. ஓகேவா? இது வந்து ரிமூவ்ஸ் த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றோம். இப்போ 2 டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ரிமூவ்ஸ் த டூப்ளிகேட். நான் எல்லாமே குறி போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தியரி நவ். யூனியன் ஆல் ரெண்டுமே சேம் பிஹேவியர் தான். யூனியன் அண்ட் யூனியன் ஆல் இஸ் சேம் பிஹேவியர், பட் திஸ் யூனியன் ஆல் வில் நாட் ரிமூவ் டூப்ளிகேட். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும். சரியா? ஓகே. இன்டர்செக்ட் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் பிட்வீன் 2 டேபிள்ஸ். இப்போ ஒரு டேபிள்லயே டேபிள் பி இருக்குன்னா அதுல அந்த டேபிள்லயே டேபிள் பில எந்த ரோஸ் எந்த ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ஆகுது அதை மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வரோம். அதுவும் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். மைனஸ்னா இப்போ டேபிள்லயே டேபிள் பி இருக்குன்னு வைங்களேன். டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி. ஸோ டேபிள் ஏல எந்த ரெக்கார்ட் தான் மேட்ச் ஆகாம இருக்கும் அதை மட்டும் தான் வச்சுக்கோ. நான் வந்து இங்க இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ல. ஓகே, உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் தெரியுதா கைஸ்? வேர்ட் டாக்குமெண்ட் ஷோ yeah bro. okay, yeah, consider this first circle is a table A, second circle is a second table. என்ன தருது? எல்லாமே it will get all the records இல்லையா? டேபிள் A ல இருந்து எல்லா ரெக்கார்ட்ஸ் கொண்டு வரும், டேபிள் B ல இருந்து all ரெக்கார்ட்ஸ் கொண்டு வரும். பட் only the difference is it will remove the duplicate. okay, and union all அது என்ன பண்ணா சேம், இது சேம் பிஹேவியர் தான் எல்லாமே கொண்டு வரும், பட் இட் வில் இன்க்ளூட் a duplicate. அத நான் எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன், will understand. intersect இப்போ தெளிவா காமிக்குதுன்னா இங்க இது வந்து டேபிள் A ஃபர்ஸ்ட் டேபிள், இது செகண்ட் டேபிள். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேபிள் எந்த ரெக்கார்டு காமன் ரெக்கார்ட் ஆகுதோ அதை மட்டும் தான் ஃபில்டர் அவுட் பண்ணி கொண்டு வரும். அதான் அந்த இல்லுஸ்ட்ரேஷன் காமிக்குது தெளிவா. ஓகே ஃபைன். ஸோ இங்க மைனஸ்ல என்ன பண்ணோம்னா இங்க வந்து மேட்சிங் ரெக்கார்டும் காமிக்காது, டேபிள் பில இருக்கிற ரெக்கார்டும் காமிக்காது. ஸோ டேபிள் ஏ மட்டும்தான் காமிக்கும்,
அதாவது சி என்ன இதுனா இங்க வில் பி ஹேவிங் சம் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ், அதுவும் நமக்கு காமிக்காது இந்த மைனஸ்ல. இந்த டேபிள் ஏல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, மைனஸ் என்னன்னா உங்களுக்கு தெளிவா போட்டு காமிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, லெட்ஸ் கோ டு தியரி. ஓகே கைஸ், I have a two tables. Okay, I'll show you the tables. Set operators. We have union, all, intersect, minus. Okay. Now I have two tables. Select star from first. Table name first na vechirken. Okay, to just easily identify. I have this many records in this table, right? And we'll go to select star from second table. Second table I have என்னென்ன இருக்கு? I have some 5 records. Okay, நான் இதை எடுத்து இங்க போட்டுக்கிறேன் ஒரு just paintல to demonstrate clearly. Where is the paint? First and second commit பண்ணவே இல்லையா? Okay. Okay guys, first one is table A, second one is table B. ஓகேவா? யூனியன் போடலாமா? என்ன பண்ணு யூனியன்? ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, டேபிள் ஏல கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், இமெயில் ஐடி இருக்கு. டேபிள் பில சேம் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், இமெயில் ஐடி இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது எங்க பாஸ் கிட்ட இருந்து. என்ன வருதுன்னா, எனக்கு வந்து டேபிள் ஏ டேபிள் பி எல்லாமே கம்பைன் பண்ணி மொத்தமா ஒரு ரெக்கார்ட் அனுப்பு. ஓகேவா? பிகாஸ் சி இது வந்து வேற எங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிப்போர்ட்டிங் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் பிளேசஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சம் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ வேற ஒரு பர்சன் சம் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ எனக்கு வந்து எங்க மேனேஜர் வந்து ரெண்டு டேபிளையும் மர்ஜ் பண்ணி எனக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் யாரு, கஸ்டமர்ஸ் நேம், இமெயில் எல்லாமே எடு. பட் மேனேஜருக்கு ஹி டோன்ட் வாண்ட் த டூப்ளிகேட். ஓகேவா? இங்க என்ன we have duplicates right here. 107. Okay, duplicates இல்லையா? 1 second. 107. Right, 1 second guys, நான் insert பண்ணல proper. 1 second. 1 second. Proper insert பண்ணல. One second guys, let me insert the proper data. Okay.
square. Okay, guys, screen தெரியுதா? Okay, I got the proper data to demonstrate. Okay, so this is first table. Guys, visible ஆகுதா? Just confirm பண்ணுங்க. Yes, sir. Yes. Oh. Okay, so this is second table. Okay, guys. So actually we have a different set of data. My manager wants all the data to be merged. Okay, so இது வந்து first table, இது table A, table B. First, okay, first and second table. Fine. As I told you, customer wants two tables should be merged by removing duplicate. பண்ணலாமா? Okay, fine. Let me put a query. Select ID, comma, name from first table. Union, select ID, comma, name from second. Run பண்ணலாமா? என்ன பண்ண union? It will merge. Yeah, it will merge two table, but it will remove the duplicates. பண்ணலாமா? Right, that will execute. Okay, we got the result. Let's put there. Guys, okay, நமக்கு actually எத்தனை record வந்திருக்கணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 record வந்திருக்கணும். But நமக்கு எத்தனை வந்திருக்குங்க actually? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Why? Because we have a duplicate, right? How many duplicate do we have? 3. 2, 3, 5. Yeah, 2, 3, 5 are duplicate. That's what we got, only one record. Okay, right. 5 John, again 5 also John. Okay, and we have 3 Ema, and 2 Adam. So it has removed the duplicate, right? That's what the customer requirement. That's what my boss requirement. Now same boss came and asked me. Now he wants the records without removing the duplicate. Okay, let's do the union again. What this time we should do? We should use union all. Union all. Okay, right, that's it. Run. This time we got 12 records, including duplicates. Let me put order by. Order by should come always at last. Okay, order by வந்து எப்பவுமே லாஸ்ட்ல வரணும். இப்போ நீங்க அந்த செட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணும்போது order by ID. ஓகேவா? ரைட். Right. What is this? Union. Okay. Union all. Yeah, புரிஞ்சுதா? அதுதான், just see, we have these duplicates. Okay, and we have 3 also as a duplicate. Simple. Okay, இப்போ மெயினா பாத்தீங்க அப்படின்னா யூனியனை விட யூனியன் ஆல் தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியா கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யுவர் ஒரு ரெக்கார்டு வந்து யூ ஹாவ் 1 million ரெக்கார்டு. ஓகேவா? டேபிள் ஏ வி ஹாவ் 1 million ரெக்கார்டு. டேபிள் பி யூ ஹாவ் how many records? டேபிள் ஏ வந்து ஒரு 10 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, டேபிள் பி ஈக்குவல் டு ஒரு 5 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஹெவி வால்யூம் ஹேண்டில் பண்ணும்போது இதை ஜஸ்ட் மர்ஜ் பண்ணி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு வந்து இட் வில் டேக் மோர் டைம். புரியுதா? எது மோர் டைம் எடுத்துக்கும்? எது டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுது? யூனியன்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் மர்ஜ் பண்ணணும், அப்புறம் சார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இட் வில் ரிமூவ் த டூப்ளிகேட். ஸோ இட் வில் டேக் மோர் டைம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைட் பார்க்கும்போது யூனியன் ஆல் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். புரியுதா? it will just merge the data. It won't sort, it won't remove duplicate. ஓகேவா? ஸோ இட் ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்டர்வியூல கேட்கறாங்க அப்படின்னா, if you're doing union all அப்படின்னா which one is performance best அப்படின்னா you should say as a union all is the performance best because it won't sort and it won't remove duplicate. It will just merge the data, right? Okay. Next we'll go to next set operators. Intersect நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். காமன் டேட்டா பிட்வீன் டூ டேபிள்ஸ். இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல வந்து நமக்கு இன் பிட்வீன்ல காமன் டேட்டா போடலாமா? ஜஸ்ட் அதே கொரி தான், அதே டெய்லர், அதே வாடகை தான். என்ன மாத்த போறேங்க? இன்ஸ்டெட் ஆஃப் யூனியன் ஆல் we are going to put the intersect. அவ்வளவுதான். என்ன வரும் இப்போ ரிசல்ட் உங்களுக்கு? ஜஸ்ட் இமேஜின் பண்ண, ஜஸ்ட் பாருங்க. ஓகே, intersect ஸ்பெல்லிங் தப்பத்தியா? ஸோ ஜஸ்ட் கொரி பார்த்து பயப்பட வேணாம். ஜஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. இல்லை உங்களுக்கு கொரி இந்த இந்த என்னன்னே தெரியல அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இந்த எரரை தூக்கி கூகுள்ல போடுங்க. அது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். இதுதான் தப்புடான்னு உங்களுக்கு காட்டிடும். சரியா? எரரை பார்த்து பயப்படவே கூடாது. ஒன்னு இது ஸ்பெசிஃபிக்கா சொல்லுது SQL கமாண்ட் நாட் ப்ராப்பர்லி என்டர்னா கண்டிப்பா சின்டாக்ஸ் எரரா அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ட் தப்பா போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணனா பத்தியா, we have only 3 records which is common between first table and second table. Okay, now intersect. So guys, intersect பாத்தீங்க அப்படின்னா புரியுதா? intersect எத்தனை காலம் மேட்ச்? ஆடம் இருக்கான், ஆடம் வந்து ஃபர்ஸ்ட்லயும் இருக்கான். ஓகே, ஆடம் எமா ஜான். யா, ஆடம் ஃபர்ஸ்ட்லயும் இருக்கான், ஆடம் செகண்ட்லயும் இருக்கான். ரைட்? ஆடம், எம்மா and then John. So in the intersect, that's what common between two tables. Fine. So அந்த பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த கொரியில வருவாங்க. இப்போ மேனேஜரை கேட்குறான், எனக்கு எல்லாம் எதுவுமே வேணாம் ஆண்டனி, எனக்கு வந்து 2 டேபிள்ஸ்ல எவெல்லாம் காமனா ஜாயின் ஒர்க் பண்றானோ, இப்போ வந்து ஒரு 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 ஒர்க்கர் வந்து வேற எங்கேயோ போய் ரிப்போர்ட் எடுத்துன்னு வரான், இன்னொரு ஒர்க்கர் வேற எங்கேயோ போய் ரிப்போர்ட் எடுத்துன்னு வரான். எனக்கு அந்த 2 ரிப்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு வந்து எதுலாம் காமன் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ, காமன் பீப்புள் இருக்காங்களோ, அவங்கள மட்டும் ஃபெச் பண்ணி கொண்டு அப்படின்னா we can use the intersect. Right? Okay. Then we'll go to minus. Okay. First illustration வாங்க. என்ன பண்ணும்? மைனஸ் காமன் ரெக்கார்டையும் ரிமூவ் பண்றோம், செகண்ட் டேபிள் ரெக்கார்டை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? It will return only the first table which is not matching with the right table. Okay, let me put you that query. Get all the records which are not matching with the second table. புரியுதா? நான் query போடுறேன் பாருங்க. minus, right? Okay. மைனஸ் கைஸ், மைனஸ் பாருங்க என்ன பண்ணிருக்கோன்ட்டு. எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? அபி வந்திருக்கான், ரியான் வந்திருக்கான், சோஃபியா வந்திருக்கான். அபி, ரயான், சோஃபியா டேபிள் 7 இருக்கா உங்களுக்கு? டேபிள் 7 அபி இருக்கான், டேபிள் 7 சோஃபியா and then ரயான். ஏன் இது மட்டும் வந்திருக்குன்னா மற்ற ரெக்கார்ட்லாம் வந்து டேபிள் பிலையும் இருக்கு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த மாதிரி get all the records which are not matching with the second table. ஓகேவா? செகண்ட் டேபிள் கூட நமக்கு இந்த 3 ரெக்கார்ட் தான் மேட்ச் ஆகல. கரெக்டா? அதுதான் நமக்கு மைனஸ்னு கொடுத்து. மைனஸ் தான் ஜஸ்ட் மைனஸ் பண்றது. ஓகேவா? எனக்கு இந்த ரெக்கார்ட்ல மேட்சிங் ரெக்கார்ட்ல மைனஸ் பண்ணிட்டு எது மேட்ச் ஆகாத ரெக்கார்டு அதை மட்டும் உனக்கு ஷோ பண்ணுன்றது தான்
we are using this minus query. புரியுதா guys? இவ்வளவுதான் செட் ஆப்ரேட்டர்ஸ். Yeah, bro. புரிஞ்சுதா? எப்படி ஈஸியா இருந்ததா? Yes, bro. ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு டாபிக்ஸ். ஓகே மெயினா வந்து ஐம் கோயிங் டு டேக் திஸ் null and not null constraint today. Okay, null and not null. Order by nulls first, order by nulls last. ஓகே நான் வந்து இன்னொரு SQL டெவலப்பர் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஆர் ஓகே லெட் மீ ஷோ திஸ் MS SQL சர்வர். கைஸ் இது நல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து நல் இல்ல எம்டி வேல்யூஸ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றது வந்து டேட்டா கிளீனிங் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வர டேட்டா நம்ம நிறைய டைம் சொல்லிட்டேன், உங்களுக்கு வர டேட்டா எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னு சொல்லவே முடியாது. நிறைய ஒரு ஜங்க் ரெக்கார்ட் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் மேட்ச் ஆகாம இருக்கும். ஸ்ட்ரிங் இருக்கிற இடத்துல வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஃபோன் நம்பர்ல வந்து உங்களுக்கு கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி பேன் நம்பர்ல வந்து அந்த 11 டிஜிட் மேல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிப் கோட்ல வந்து உங்களுக்கு வந்து 6 டிஜிட் மேல இருக்கும். அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் மிஸ் மேட்ச் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து இஃப் யூஆர் கெட்டிங் ஆல்மோஸ்ட் 1 lakh 2 lakh 3 lakh ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருது டு ஜென்ரேட் அ ரிப்போர்ட் யூசிங் பவர் BI அப்படின்னா யூ ஷுட் ஃபர்ஸ்ட் clean up the inputனா what are which is you are getting from database or excel. உங்களுக்கு எக்ஸெல்ல ரெக்கார்ட்ஸ் வரும்போது you should first clean up. ஃபர்ஸ்ட் டேட்டா போய் பார்க்கணும். பார்த்துட்டு அது எப்படி இருக்கு, டேட்டா கிளீனா இருக்கா, ப்ராப்பரா இருக்கா, அதெல்லாம் வந்து clean up பண்ணுவீங்க. So these things and all I will show you when we are doing the project class. Fine? Okay. Connect. One second. It's okay. ஓகே கைஸ், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், பட் அடிஷ்னலாக ஒரு SQL டெவலப்பர் SQL கொரி காமிக்கிறேன். எவ்வளோ சீமே ஸ்க்ரீன் என்ன பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் கைஸ்? SQL query, bro. இது வந்து SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சைஸ் அதிகம், அதனால தான் உங்களுக்கு சொல்லலை. ஓகேவா? ஃபைன். இங்கே என்ன பார்க்குறீங்க? இந்த ரிசல்ட், இதை ரிசல்ட் நம்ம அங்கே இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே ரெக்கார்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. அடிஷ்னலாக என்ன பார்க்குறீங்க இங்கே? நல் வேல்யூஸ். வாட் இஸ் நல் வேல்யூஸ்? நம்மளே சொல்லியிருக்கோங்க. நல் வேல்யூஸ்னா என்ன? எம்டி வேல்யூஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூ டோன்ட் ஹாவ் த வேல்யூஸ், ப்ராப்பர் வேல்யூஸ் ஃபார் திஸ், ரைட்? ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு 3 கொரி சொல்லியிருந்தேன். நல்லு, நாட் நல்லு, நல்ஸ் ஃபர்ஸ்ட், நல்ஸ் லாஸ்ட். எனக்கு வந்து இப்போ மேனேஜர் ஐடி, ஐ நீட் த பீப்புள் ஹூ டஸ் நாட் ஹாவ் அ மேனேஜர். புரியுதா? ஃபில்டர் பண்ணலாமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் மேனேஜர் ஐடி இஸ் நாட் நல். என்ன மீனிங் இருக்கு? மேனேஜர் ஐடி நல்ல இல்லாம இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும்னு அர்த்தம். which means except this value all other will come as a not null values. இது is not null சொல்றோம். இப்போ எடுத்தோம்னா you will get the records without the null value. புரியுதா? அந்த null போயிடுச்சா உங்களுக்கு? அந்த null வரல. இப்போ நீங்க டோட்டல் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா கூட எங்கடா அது கவுண்ட்?
See 106 rows தான் வருது உங்களுக்கு தெரியுதாங்க 106 rows guys தெரியுதாங்க 106 rows தெரியுதா Yeah, bro. Yes, yes. okay now let's take one more query what is the next query எனக்கு வந்து எனக்கு I need two filters I need the people who has only managers and also commission percentage வந்து எனக்கு வந்து வேல்யூ இருக்கணும் நல்ல இருக்கிறது எனக்கு வந்து டேட்டா வேண்டாம் ஓகேவா I'm going to filter that select star from employees where manager ID is not null manager ID வந்து எல்லாத்துக்கும் manager இருக்கணும் one more condition வந்து and ஓகேவா அதாவது இன்னொரு ஃபில்டர் கண்டிஷன் போடுறேன் and commission percentage is not null ஓகேவா நான் ரெண்டு ஃபில்டர் கண்டிஷன் போட்டிருக்கேன் ஸோ யூ வில் கெட் த ஆக்சுவல் வேல்யூஸ் எவ்வளோ ரெக்கார்ட் வந்திருக்கு இப்போ 248 எது ரன் பண்ணியிருக்கேன் 2 கூட ரன் ஆயிருக்கா ஓகே 1 செகண்ட் ஓகே எத்தனை ரெக்கார்ட் இருக்கு just 35 records because I removed the people who does not have a manager and also who does not have a commission percentage புரியுதா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் எனக்கு வந்து எம்டி இல்லாம இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் வேணும் எனக்கு அப்படின்னு குறி வரும்போது ஜஸ்ட் இஸ் நாட் நல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இன்னொன்று வேணும் உங்களுக்கு எனக்கு வந்து யாரெல்லாம் மேனேஜர் இல்லையோ அந்த பர்சன் சைடு அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் மேனேஜர் ஐடி இஸ் நல் இங்க நாட் போட்டிருக்கோம் இங்க ஈஸ் நல்னா எம்டி இஸ் எம்டி யாரெல்லாம் எம்டி இருக்கோ அவங்கள எடுத்துட்டு வா அப்படின்ட்டு we are just instructing எத்தனை ரெக்கார்டு வருது ஒரே ரெக்கார்டு தான் வருது புரியுதா ரைட் இவ்வளவுதான் கைஸ் இஸ் நல் இஸ் நாட் நல் பிகாஸ் நான் நல் எடுக்கல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் நல் ஹேண்டில் பண்ணிட்டு we have different conditions what is that NVL2 எடுத்தமா NVL2 கொலிஸ் எடுத்தமா ஞாபகம் இருக்கா யா Yeah, bro. Yes. ஓகே இதெல்லாம் இதோட ஹேண்டில் பண்றது தான் இப்போ எனக்கு வந்து கமிஷன் பர்சன்டேஜ் வந்து எனக்கு நல்லு பதிலா எனக்கு வந்து 0 வேணும்னா எப்படி போடுவீங்க செலக்ட் ஓகே செலக்ட் NVL கமிஷன் ஓகே இதுல ஐ மீன் SQL சர்வர்ல இருக்கான்னு தெரியல NVL நல்லிஃபா ஓகே நல்லிஃப் இல்ல ஓகே கமிஷன் பர்சன்டேஜ் கமா 0 ஜஸ்ட் ஷாக் ஆகாதீங்க இது வந்து SQL சர்வர் ஓகே நான் வந்து எடுத்தது Oracle இது SQL சர்வர் மைக்ரோசாஃப்டோட டேட்டாபேஸ் ஆல்ரெடி சொன்னேன்ல we have multiple database இல்லையா என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு how many we have Oracle MS SQL MSSQL, Microsoft MySQL, MySQL and PostgreSQL PostgreSQL. ஸோ நான் உனக்கு எடுக்கிற கிளாஸ் எல்லாமே Oracleல பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேவா பட் MS SQL சேம் தான் பட் ஸ்லைட் சின்டாக்ஸ் சேஞ்ச் ஓகேவா ஸ்லைட் பட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஃபைன் இப்போ நான் இது ரன் பண்ணுறேன்னா ஈஸ் நல் நல்லுக்கு எல்லாமே நான் வந்து நீட் டு புட் அஸ் ஈஸ் நல் manager ID not manager ID it is commission percentage is null இங்க என்ன போடுறேன்னா கமிஷன் பர்சன்டேஜ் யாரெல்லாம் எம்டியா இருக்காங்களோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் ரீப்ளேஸ் பண்ண போறேன் NVL நல்லா இருந்தா ரீப்ளேஸ் வித் 0 நம்ம பார்த்தோம்ல NVL ஃபங்க்ஷன் ஐ ஹோப் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கேன் ஏன் ஒர்க் ஆகலைங்க நல்லிஃப் மேபி Oracle I need to check the syntax right we'll see the same in the
my and this Oracle DB, right? NVL யூஸ் பண்ணலாம். NVL வந்துச்சு 0 உங்களுக்கு, ரைட்டா? ஸோ இதெல்லாம் எம்டியா இருக்கும். பிகாஸ் எம்டி வேல்யூ வந்து நம்ம போட முடியாது ரிப்போர்ட்ல. we should put as a 0 or some other value, not value like that we need to put. ஸோ null not null புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இந்த நல்ஸ்ல ஹேண்டில் பண்றதுக்கு we have 3 NVL2 coalesce. புரிஞ்சா கைஸ்? இன்னைக்கு நடத்தின டாபிக்ஸ் which is group functions and set operators. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Any doubts? You can ask me. Prabha, Augustine, Alex, Camillus. Any doubt for you guys? நான் சின்டெக்ஸ் மட்டும் கொடுங்க, நான் சென்ட் ஆப்ரேட்டர். Set operator syntax, huh? Sorry, okay. சரி சரி. Okay, fine. I'll share you that. Okay, fine. Main important வந்து சொல்ல மறந்துட்டேன். Okay, see, set operators பொறுத்த வரைக்கும் column should be same. இங்க நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஆண்டனி, ஒரு டவுட் இருக்கு. எஸ் எஸ். லாஸ்டா நடத்துனீங்கல்ல டாபிக்ஸ் NVL, அது எதுக்கு நான் யூஸ் பண்றாங்க? இல்லம்மா, எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒன் மினிட். ஓகே, இப்போ கேக்குதானா? கேக்குது. எஸ். அது லாஸ்டா நடந்த டாபிக்ஸ் இருக்குல்ல NVL, லாஸ்டா நடத்துனீங்கல்ல, இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணுது? யா. ஸோ அது ஜஸ்ட் நல்ல எம்டி வேல்யூஸ் ஹேண்டில் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ அப்படிங்களா? உங்களுக்கு வர டேட்டா எல்லாமே வந்து சப்போஸ் சம் காலம்ஸ் வந்து எம்டியா இருக்கு, சம் காலம்ஸ் வந்து எக்ஸ்பெக்டடா இல்லைன்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் திஸ் NVL யூஸ் பண்ணி நல்லா இருந்ததுன்னா யூ கேன் ரீப்ளேஸ் வித் சம் அதர் வேல்யூஸ். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாமே ஸ்டேட்டஸ் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபெயிலியர் வருது. பட் உங்களுக்கு ஃபெயிலியர் வேணா ஃபெயிலியர் இருக்கு, பட் சம் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் இல்லை, ஸ்டேட்டஸே வரல அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் வரல அன்னோன் போடுறதுக்கு நம்ம அந்த NVL யூஸ், அதாவது நல்லா இருந்தா யூ கேன் புட் சம் அதர் ரீப்ளேஸ் த வேல்யூ. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி NVL2 சேம் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி கொலேஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த NVL2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் டு ஹேண்டில் த நல் வேல்யூஸ். எப்படி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் வி ஹேவ் டு ஹேண்டில் த நல் வேல்யூஸ். ஓகே. இந்த 2 கொரி யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்கம்மா NVLலாம். பிகாஸ் சி, உங்களுக்கு வர ரெக்கார்ட்ஸ் எல்லாமே 100% ப்ராப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ரிப்போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரெக்கார்ட் வருது, அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து சார்ட்டோ ரிப்போர்ட்ஸோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ப்ராப்பரா வராது. நீங்க எல்லாமே கிளீன் அப் பண்ணுவீங்க. அந்த கிளீன் அப் பண்ணும்போது இந்த NVL2ல கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா? ஓகே யா, ஓகே ரைட். ஓகே. மேபி பவர் பிஐல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான சின்டாக்ஸ் இருக்கலாம், பட் SQL தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லது. ஓகே, யா கைஸ், வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ் தாஸ். இப்போ நீங்க இது ஓகே, இப்போ நீங்க போட்டு இந்த கொரி இது வந்துட்டு ஆரக்கல்லே ஆகுமா இல்ல இதுலதான் இதாகும்? ஆரக்கிள் தான் ஆகும் இப்போ நான் போட்ட கொரி. SQL ஓகேவா? MS SQLக்கு வந்து ஸ்லைட்டா வந்து சின்டாக்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ தெரியுதா? இதுல NVL பதிலா நல் இஃப்ன்ற ஒரு இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு நிமிஷம். I'll show you that specific null values.
Okay, we have this is null. Okay, so we have 4 functions in the SQL server. Screen தெரியுதா? NVL, is null, if null, coalesce. Okay, we have a different concept. நமக்கு வந்து NVL2 coalesce தான் இருந்தது. பட் இங்க SQL சர்வர்ல வந்து நமக்கு வந்து NVL, is null, if null, coalesce ன்னு ஒரு 3 அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் அதோட ஜஸ்ட் ஸ்லைட்டா டிஃபர் ஆகும் சின்டாக்ஸ், அவ்வளவுதான். ஃபைனா? ப்ரோ ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகல. ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகலையா? ஸ்கிரீன் ஷேரிங் பாஸ் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ தெரியுதா கைஸ்? இப்போ தெரியுதா? எஸ்கியூஎல் கொரியில இருக்கு ப்ரோ. இன்னும் SQL கொரியலையா? இன்னும் அதுலயே இருக்கு. பெயிண்ட் தெரியலையா உங்களுக்கு? தெரியல. ஃபைன், let me reshare you. இப்போ தெரியுதா? ஓகே, இதுதான் இதுதான் வந்து SQL சர்வர்ல இருக்கிற null ஹேண்டில் பண்ற ஃபங்க்ஷன்ஸ். NVL இருக்கு, is null, if null, coalesce. நமக்கு அங்க என்ன இருந்தது? ஆரக்கல்ல 3 தான் இருந்தது. NVL, NVL2, coalesce இருந்தது. இங்க அடிஷனலா 2 ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, is null, if null. ஜஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் மோரலஸ் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பத்தி நீங்க வரி பண்ணி தேவையில்ல. சப்போஸ் நீங்க SQL சர்வர்ல ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டா யூஸ் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் சொல்லிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா கொரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் சின்டாக்ஸ் ஞாபகம் இல்லை. ஐ மீன் இட்ஸ் பீன் 1 or 2 years முன்னாடி ஒர்க் பண்ண SQL சர்வர்ல, இப்போ ஆரக்கிள் ஒர்க் பண்ணிருக்கோம் சொல்லினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, தேல் அக்செப்ட் இட். சி எல்லாமே சேம் தான் கைஸ். SQL பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு SQL கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் ஹேண்டில் 4 டேட்டா பேசஸ். நாட் ஈவன் 4. நீங்க ஸ்னோஃப்ளேக் போகலாம், இல்லைன்னா ரெட் ஷிஃப்ட், டேட்டா வேர்ஹவுஸ். பிகாஸ் இது எல்லாத்துக்கும் டேட்டா அப்படின்னாலே மெயினா வரப்போறது வந்து இட் இஸ் SQL, அந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் தான், விச் இஸ் ஃபார் த ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்தாவே SQL is very very important, right? Okay, வேற ஏதாவது கொரிஸ்? ஸோ நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் காட்டும் போது நான் வந்து உங்களுக்கு SQL சர்வரில் தான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன். அதில் நான் உங்களுக்கு ஆக்சுவல் என்னென்ன சினாரியோஸ், ஐ மீன் ஸ்லைட் சின்டாக்ஸ் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு பண்ணும்போது யூ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? ஓகே ஃபைன். ஓகே, நான் அந்த இதெல்லாம் அமுச்சு விட்றேன் உங்களுக்கு, இமேஜஸ் கொரிஸ்லாம் அமுச்சு விட்றேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா ஜஸ்ட் பிங் மீ. ரைட், let me stop the class for today, and Agustin will have some instructions to you guys. Okay, let me stop my system. Please stay on the line. Agustin, yeah, you can continue. கைஸ், நெக்ஸ்ட் நாளைக்கு கூட நான் மோஸ்ட்லி கிளாஸஸ் முடிச்சிருவேன் SQL. ஓகேவா? நீ மெயினாக வந்து ஜாயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்லைட் மைனர் டாபிக்ஸ் இருக்கு, அது வந்து அப்கமிங் டேஸ்ல நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் 1 வீக் வந்து அகஸ்டின் கிளாஸ் எடுப்பாரு. இந்த ஸ்லைட் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் எக்ஸல் இம்பார்ட்டன்ட். மேபி உங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்கலாம், பட் அட்வான்ஸ் எக்ஸல் வந்து இந்த பிவோட் டேபிள் இந்த மாதிரிலாம் வந்து நெக்ஸ்ட் வீக் 1 வீக் ஃபுல்லாக போகும். 1 வீக் ஆர் 3 or 4 days போகும்.
அதுக்கப்புறம் from next to next week onwards, I'll be taking the Power BI classes from next to next Monday. Okay. The dates will be on 24, Thursday is 24, and 27, Monday is 28, again 4th. From 4th, okay, I'll be starting the Power BI classes. Audio கேட்கல. Guys, am I audible? ப்ரோ கேக்குது ப்ரோ. Okay, fine. Das can't. எல்லாருக்கும் கேக்குது. எஸ் எஸ் Okay. Recording audio.